Hi viewers and dear subscribers, welcome back to our channel We Smile Forever. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா மொலேசா வந்து பர்மாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் நான் பச்சரிசி எடுத்து அதை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நம்ம தண்ணி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கணும். அதில் எந்த இதுவும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து ஆட் பண்ணி அதை இந்த மாதிரி நல்லா காய்ச்சி கொஞ்சம் நேரம் காய்ச்சினதுக்கப்புறமா அதை வந்து தூசி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அது நெக்ஸ்ட்டு ஒரு முழு தேங்காயிலேருந்து கெட்டியான தேங்காய் பால், அதிகமாக தண்ணி ஆட் பண்ணாமல் மீடியமாக தண்ணி ஆட் பண்ணி தேங்காய் பால் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் கூடவே 2 ஏலக்காய் கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அது வந்து அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், ப்ளஸ் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா அதோட ஹீட்டெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா அதையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதில் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னென்னா பாதாம் பிசின். நீங்கள் பாதாம் பிசினை வந்து முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஒரு கொஞ்சமான அளவு பாதாம் பிசினை வந்து நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும். முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிடணும். அடுத்தது வந்து நம்ம பச்சரிசி எந்த கப்பில் ஊற வச்சுருக்கோமோ அந்த கப்பை யூஸ் பண்ணி அதில் வந்து 4 கப் அளவுக்கு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் காய வச்சுட்டு அதில் வந்து நம்ம இப்போ தண்ணியை அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஊற்றவே அது வந்து நல்லா கெட்டி ஆகிடும். அதை வந்து நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து கெட்டியாகாமல், அதாவது தனித்தனியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆக வரைக்கும் அதில் வேக விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது அதோட கலர் லைட்டாக மாறி கொஞ்சம் கண்ணாடியாட்ட வரும். அந்த டைமில் நீங்கள் அது நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஐஸ் வாட்டர் வந்து நல்லா ஐஸாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம அதில் வந்து இந்த மாவை இந்த மாதிரி ஜல்லடையை யூஸ் பண்ணியோ இல்லை காய் வடிதட்டு இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி நம்ம போட்டு செய்யும்போது அது வந்து கீழே நமக்கு நூடுல்ஸ் மாதிரி தனியாக வந்து விழுகும். இது நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கரண்டியை யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது இந்த மாதிரி காய் வடிதட்டு யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி காய் வடிதட்டில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மெத்தடு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி இல்லது காய் வடிதட்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த மாவை வந்து இந்த மாதிரி சேமியா மாதிரி எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து ஐஸ் வாட்டரில் இந்த மாதிரி செய்கிறதுனால அது வந்து ஒன்றோட ஒன்று இதாகாமல் தனித்தனியாக நல்ல நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். இந்த ட்ரிங்க்கில் வந்து ஒரு சிலர் ஜவ்வரிசியும் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு என்னென்னா கொஞ்சமாக ஜவ்வரிசியை வந்து நல்லா சுடுதண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த நூடுல்ஸை ஆட் பண்ணுற மாதிரியே அதையும் ஆட் பண்ணி நம்ம குடிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம அந்த சேமியாவை வந்து ஒரு கிளாஸில் நமக்கு தேவையான அளவு, நான் வந்து ஒரு 2 கரண்டி அளவு எடுத்துக்கிறேன். அது கூடவே வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற சக்கரை பாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே பாதாம் பிசினும் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பிசின் உங்களுக்கு தேவையான அளவு, ஒரு கிளாஸ்க்கு எவ்வளோ தேவையோ ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நிறையாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சக்கரை பாகு வந்து 2 கரண்டி எடுத்தேன். தேங்காய் பால் வந்து ஒரு 2-3 கரண்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம தேங்காய் பால், பாதாம் பிசின் ஆட் பண்ணியிருக்கிறனால இது உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.